வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடக்குது. இந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் நிற்கிறா, எந்த கூட்டணியிலேருந்து யாரெல்லாம் நிற்கிறா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பாஜக சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிற்கிறாங்க. இவர் ஏற்கனவே 2 டைம் கோயம்புத்தூரில் எம்பியாக ஜெயிச்சு மக்களவைக்கு போயிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆளுநராகவும் இருந்தார். அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கான தேர்தலில் நிற்கிறாப்படி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திரு பி சுதர்சன ரெட்டி அவர்கள் நிற்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். இவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், அவ்வளோதான். இவர் வந்து தெலுங்கானாவை சார்ந்தவர். திரு சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளமை காலம் முதல்ல அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர் தான். ஏற்கனவே 2 டைம் எம்பியாக வந்திருக்காரு. இதற்கு முன்னால் இருந்த குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ உடல்நிலை குறைவால் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து விலகிட்டார். அதனால தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. இந்த வீடியோ மூலிமா தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்குவேன்.